ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி என்னோடய இன்ஜூர்டு ஆஸ்காரை எப்படி நம்ம மெடிசின் யூஸ் பண்ணி க்யூர் பண்ணோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஆஸ்காரை நான் க்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெடிசின் யூஸ் பண்ணேன் அப்படின்றத இதில் லைன் பை லைன் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே லோக்கல் ஃபிஷ் மார்க்கெட்லேயே எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது இந்த ஸ்ட்ரெஸ் ஹீல் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஹீல் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபிஷ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இனிஷியலாக நம்ம குறைக்கிறது தான் நம்மளோட முதல் வேலையாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெஸ் ஹீல் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஜென்ரல் க்யூர். ஸோ இந்த ஜென்ரல் க்யூர் நீங்கள் ரொம்ப பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி போனால் மட்டும் பண்ணலாம். இது நீங்கள் இனிஷியலாக யூஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் தென் உங்களோட வாட்டர் குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பயோனிக்ஸோட ஃப்ரெஷ் வாட்டர் மாஸ்டர் கிட்ட தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ மெயினாக நம்ம இந்த ரெக்கவரிக்கு யூஸ் பண்ண போகிறது ஸ்ட்ரெஸ் ஹீல் மட்டும்தான். ஸோ இந்த டைமில், இந்த ரெக்கவரி டைமில் உங்கள் ஆஸ்காருக்கு நீங்கள் ரொம்ப கிளியரான வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் கேனிஸ்டர் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இன்கேஸ் நீங்கள் ஒரு 3 feet ஆர் அபவுட் டேங்க் யூஸ் பண்ணுறீங்கன்றப்ப ஸோ நீங்கள் உங்களோட வாட்டர் குவாலிட்டியை செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஃப்ரெஷ் வாட்டர் டெஸ்ட் கிட்ட வச்சு நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஹீல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக ஒரு மூடி ஒரு 10 ml ஆர் 100 ml 100 liters ஆஃப் வாட்டர். ஸோ என்னோடய டேங்க் லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு 150 to 160 லிட்டர்ஸ் கிட்ட வரும். ஸோ நான் ஒரு 1.5 மூடி கிட்ட நான் ஊற்றி விடுவேன். ஸோ தட் என் ஃபிஷ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகி வரும். ஸோ அந்த ஃபிஷ் இனிஷியலாக அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துட்டாலே நம்மளோட க்ரோத்தும் சரி, நம்மளோட ரெக்கவரியும் சரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே என்னோடய ஃபிஷ்ஷை பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 1 week முன்னாடி தான் ஃபுல்லாக இன்ஜூராகி இருந்தது. இப்போ எவ்வளோ ஆக்டிவாக ஃபுட் எடுக்குதுன்னு பாருங்கள். ஸோ டேங்க் குவாலிட்டி கிளாரிட்டி ஆக்சுவலாக இப்போ தான் அது பூ பண்ணி இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த பூ பண்ண இந்த இதெல்லாம் வே மேக்கரில் பட்டு பிரேக் ஆகி டேங்க்கெல்லாம் ஒரு மாதிரி இதாக தெரியுது. மற்றபடி டேங்க்கோட வாட்டர் குவாலிட்டி எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. 0 அமோனியா, 0 நைட்ரேட் அண்ட் 5 parts per million நைட்ரேட் இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்டல் கிளியர் குவாலிட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் ஃபிஷ் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் அதோடய ஃபின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் எல்லாமே இன்னொரு ஆஸ்கரெல்லாம் கடித்து எடுத்துகிட்டு பிரித்து இப்போ அதோடய ஃபின்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக ரெக்கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். அண்ட் ரெக்கவரி அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபீடிங் தான். ஸோ நீங்கள் என்ன தான் ஸ்ட்ரெஸ் ஹீல் யூஸ் பண்ணாலும் ஃபீடிங்கில் தான் அதோடய ரெக்கவரி ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஃபீடாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஹிக்காரியோட சிக்லிட் நட்ஸ் அந்த ஃபுட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோலேயே பாருங்கள் என்னோடய ஆஸ்கார் எவ்வளோ இன்ஜூர்டாக இருக்குதுன்னு, அதோடய சைடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டேமேஜாக இருக்குதுன்னு. ஸோ இப்படி இருக்கிற ஆஸ்காரை தான் இப்போ நான் க்யூர் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்களும் இந்த ஸ்ட்ரெஸ் ஹீல் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு டெய்லி ஒன்ஸ் நீங்கள் இதை ஸ்ட்ரெஸ் ஹீல் ஆட் பண்ணி பார்த்து உங்களோட ரிசல்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.